இன்றைக்கி கடவுள் நம்ம கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 10:16. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். சில மனிதர்கள் சொல்கிறது என்னதுன்னா, எல்லாமே கடவுள் தானே அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி எல்லாமே கடவுளாகும்? இயேசு கிறிஸ்துவை போல மனிதர்களுக்காக ரத்தம் சிந்தின அந்நிய தேவன் ஏதாச்சும் இருக்குதா? நல்லா நம்ம யோசித்து பார்த்தா புரியும். அந்நிய தேவர்களை வழிபடுறவங்க தான் அந்நிய தேவனுக்காக ரத்தம் சிந்துறாங்க. நாக்கில் வாயில் ஈட்டியை குத்திக்கிட்டு நெருப்பில் மிதித்து நடக்கிறது, இப்படி எல்லா கஷ்டமும் மனிதர்கள்லாம் படுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மனிதர்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இதை உணராதவங்க தான் எல்லாமே கடவுள்னு தப்பாக பேசுகிறாங்க. இப்போவும் சில கிறிஸ்துவர்கள் பார்த்தோம்னா, தேவாலயத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கடை இருந்துச்சுன்னா அந்த கடையில் போய் ஒரு கயிறு வாங்கி கட்டிக்கிட்டு அந்த கயிறு மேலே நம்பிக்கை வச்சுட்டு இருப்பாங்க. கயிறு கட்டிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்புகிறாங்க. தேவன் நீ கையில் கயிறு கட்டினாதான் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாரா? இல்லையே. இந்த பழக்கம் அந்நிய தேவரோட வழிபடுறவங்க செய்கிற விஷயம். அதை அப்படியே நாமளும் செய்கிறோம். தேவன் இந்த மாதிரி மூட நம்பிக்கையிலிருந்து ஏமாந்து போகாதீங்கன்னு தான் சொன்னார். எப்போ நம்ம அந்நிய தேவர்களையும் அந்நிய தேவர்களை வழிபடுறவங்களோட முறைகளையும் சடங்குகளையும் விட்டுட்டு விலகிறோமோ, அப்போ தான் தேவன் நாம் படுற கஷ்டத்தை பார்த்து நமக்கு இரக்கமாய் கண்ணோக்கி பார்ப்பார். ஆமேன்.